இதுதான் ஐயா என்னுடைய வாழ்க்கை வரலாறு. ஐயா பைத்தியம் என் தங்கச்சி நிலைய பாருங்க ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர். ஆமா ஐயா. உங்கள் கதையை கேட்ட பிறகு எங்கள் மனமானது வாடுகிறது ஐயா. என் தங்கை ஏற்பட்ட சோதனை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது ஐயா. என் தங்கையின் வாழ்க்கை சீரழித்த பாவி யார் என்றே தெரியவில்லையே ஐயா. அந்த கொலகார பாவி எனக்கு தெரியும் ஐயா. யாரையா அந்த பாவி? இரு பார்வையும் தெரியாத உங்களுக்கு எங்க இருக்கின்ற படுபாவி தண்ணீர் கொண்டு வருவதற்காக அம்மன் ஆலயத்தில் அமர வைத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக சென்ற உன் தங்கையை கற்பழித்த கொலகார பாவி யாரையா? இந்த காலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரிகாலன் தான். சத்தியம் நாட்டே வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு இதுல கடவுளே கடவுளே. ஐயா இந்த பேண்ட் ஐயா அப்படியா 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 படுபாவி பல நாட்டுல பிறந்து தமிழ்நாடு வரையான தமிழ்நாட்டை அழிச்சிருக்கீங்க. ஐயா அம்மா நான் அண்ணம்மா அண்ணம்மா ஐயா. எப்படியோ என் தங்கையை சீரழித்த அந்த படுபாவிக்கு என் தங்கையை திருமணம் செஞ்சு வைக்கல ஐயா. எனக்கு அவன் கருமான் ஐயா உங்கள் பார்வை ஆதியில் போனதா உங்களுக்கு பாதையில் போனதா? என்னோட பார்வை பாதையில் போனதல்லா பாதையில் போய்விட்டது ஐயா. ஒரு படுபாவின் சுற்றியால் செய்யாத தவறுக்காக பழி சுமத்தி என்னை நாட்டை விட்டே துரத்தி கண்களை அழித்து குழனாக நாட்டை விட்டே துரத்தி விட்டாங்க ஐயா. நான் காதிலே பூ வைக்க எப்படியோ பார்வை கிடைக்க ஐயா எனக்கு கண்ணு தெரிந்தா இல்லையோ என் தங்கைக்கு பைத்தியம் தெரியணும் ஐயா. கண்ணில உங்களுக்கு நான் மன்னிக்கையே ஐயா. உடைய கண்பான தெரிய வேண்டுமானால் நாளோ காலகத்தில் வாழக்கூடியவன் அடிக்கிறவா நீ காட்டு காலகத்தில் வாழக்கூடியவன் ஆகையினால் மூலிகை கொண்டு வந்து உடைய கண்பார்வை குணப்படுத்துகின்றேன். அது மட்டும் கிடையாது, இவரை விரட்டி விரட்டி இவருடைய கற்பை கழித்து மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவரை திருமணம் செய்து கொண்டால் அவன் சொல்றது புரியுதுங்களா? ஒண்ணே புரியல. இவன் கற்பழிச்சதுனால தங்கச்சி பைத்தியம் ஆயிட்டாளா? ரெண்டாவது கற்பழித்தா சரியாயிடுவன் ஐயா. எப்படியோ என் தங்கச்சி குணமாகடா, அதுவே போதுமானது. தங்கச்சி பாப்பா பாப்பா நேரம் பாப்பா ஐயோ பாலா பாலா முறைப்படி பெண் திருமணம் செய்து கொள்கிறேனே கண்களை தெரியாத குழனாகி விட்டேனம்மா. அது மட்டுமா என் தங்கையோ பைத்தியமாகி விட்டா. என் தங்கைய பைத்தியம் தெளிய வைக்கணும், அதற்கு இருக்க வேண்டும். மாமா போலாம். நீ மாமா போகலாம். உன் கணவனை காப்பாற்ற நீ புடி.
உன் மனைவியை காப்பாற்ற ஐயோ போ முத்தழகி இனி முதற்கொண்டு நீதான் எனக்கு நான் தான் உனக்கு அப்படின்னா இது சாப்பிடு முத்தழகி புறப்பட போகலாம் மத்தாப்பு சுந்தரி மசாலா பண்ணிக்கிட்டு ஆம்பளைங்க மட்டும் 5 பேர் வாங்க நான் புறப்படட்டுமா பா 5 பேர் போதுமா? 5 பேரும் நீ ஒரு ஆள் இருந்தாலும் போதும் 5 பேர் வேணா. மைத்தனரி இந்த யூடியூப் சால் 2 பேர் 3 பேர் 8 பேர். மைத்தனரி என்ன பாத்துக்கலாம் மத்தன சொன்னா பாத்தாங்க பாத்தாங்க ஒரு கலக்கம் அப்பா. என்ன அடி அடிக்கிறிய என்னடி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ நீ வராது நீ மாதிரி போனது எடுத்தா என்னடி வலிக்கா? என்னடி வலிக்கா? நீ எடுத்து இது ஜாஸ்தி. அடி வேஸ்தி. ஏய், என்னது? ஏய், என்னடி என்ன? ஆவி. செய்யலாமா? செய்யலாமா? இந்த வேலை செய்யலாமா? பேச வராயா யார் இறாயா? போடு. நீ அண்ணனை பார்த்து கேட்டு. என்னடி என்ன மூன்று பாய்ங்க அடி தாசி அண்ணி தரமா அடி பாவி நீ எப்பேற்பட்டவ நீ எப்பேற்பட்டவடி நீ குடும்பத்தை கெடுத்தவடி தீர விசாரியே என்னத்த நீ தீர விசாரி என்னத்த விசாரி ஏய் அடி வெத்தாலையில் வெத்தாலை என்ன பண்ணுகிறேன் நான் என்ன உங்களுக்கு பாட்டு பாடுறேன் அது என்ன இப்படி அம்மா எங்க அம்மா யாரு எங்க அம்மா இப்படி உட்காந்து என்ன துணி சுருங்கி போட துணி அயன் பண்றீங்க சுருங்கி போட துணி அயன் பண்றீங்க துணி அயன் அது பாவிய அம்மா சொல்லுங்க. இவ்வளவு அதிகமா அடிக்கூடாதா? சொல்லுங்கம்மா. சத்தமா. இரு இப்படி வா இந்த பாவி இந்த குடியை கெடுத்துவேன் இந்த குடும்பத்தை கெடுத்துவேன் இந்த குடும்பத்தை குட்டி சார் ஆக்கணுவேன் இவன் எப்ப காலடி எடுத்து வச்சாலும் குடும்பமே குட்டி சாரா போயிடுச்சு அதனால என் வாழ்க்கைய அழிச்சுட்டா எல்லாத்துக்குமே காரணம் 1/2 மணி நேரம் இருக்கு சூரியனை பார்த்து சொல்றீங்க பொண்ணே ஆமா அண்ணன் ஆம்பளை ஆயிட்டமா அவன் மோனால கடை வேலையே நாளைக்கு நான் போட சொல்ல சக்கரத்திய நாளை மாத்தி விட்டு வேண்டிய இம்மோ நேரம் காட்டாத வேலையே உனக்கு இப்பதான் எடுத்துச்சா
5 மாசம் எடுத்துட்டடா உனக்கு. ஏய், அண்ணா நீங்க சார்பா போங்க. இப்படி வா இப்படி. என்ன செய்யணும்? இந்த பாடி ஆயிடுச்சா? யாருக்கு மேல கரடி கை கால் முடிச்சு. ஏய், யார் தெரியுமா? உட்காருங்க. ஐயோ. இல்ல பாரு. என் அண்ணன் கூட அடிச்சாரு. இல்ல ஜாதி பூச்சி அடிக்க தேவை 1600 ரூபாய் கேட்க ஏய், அடிக்கலாமா என்ன? ஏய், இது அடிக்கலாமா? ஏய், அடிக்கலாமா? ஏய், சரி வாங்கடா. என்னடா பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்? ஒண்ணா ஏய், பேசிட்டான்டா. இந்த நாய் குட்டி விட்டு உன்னை கட்டி கூட போறேன். தங்கச்சி ஏய், வா. சுராயா முன்னாடி அது போட்டு வாடா பண்ணா. பாரு அந்த நாய் குட்டி புடிச்சிருந்து வச்சுக்கேன். விடவே விடாத. தங்கச்சி! அம்மா ஏறி போச்சு. நம்ம அண்ணனை படுபாவி சாகடிச்சிட்டாளாமா ஏய், என் உடம்போட உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த செவிடா மீது ஏய், யாரும் ஆமாம் நான் புஸ்கோத் பையன். ஆமாம் கிடக்குறான் நல்லா கத்திரிக்காய் பாடுறா. அவன் வச்சுக்கிறாங்க என்ன குதிரை போற ஏய், சொல்வதற்கு நாடு நகரம் அனைத்தும் கையில எங்க கையில ஏய், என்னடா மறந்துட்டியா? உன்னுடைய மேலாடை முடிக்கொள். மேனகா, மேலாடை முடிக்கொள். சொல்வதற்கு போய்விடடா. ஏறா அவன் எங்க யாரு அண்ணாத்தாடா எப்படி 50 ரூபாய் வந்து உள்ள போதா பேக் வச்சு வந்துடா. என் முட்டை டேய், என் பணத்தை வேப்படி பண்ணி கடைசி வரைக்கும் பில்லு கொடுக்காதே போயிட்டு பாவி. நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஆளா பிள்ளைக்களை தூக்குடா. கையெடு. அம்மா தாய்மார்களே, இந்த பாவி தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்து விட்டேமா. இந்த உலகத்துல என்ன மாதிரி பாவி யாருமே இருக்க கூடாது. ஒண்ணு தெரியுது குடும்பத்தை நான் உள்ள நுழைஞ்சு அந்த குடும்பத்தையே அழிச்சுட்டனே. என்ன கத்துறேன் வலிக்குதுடி. கல்யாணம் ஐயோ ஐயா, நான் செய்ததெல்லாம் தவறுதான். ஆனாலும் நான் எங்க போனாலும் என் கூடயே வருவேன். கூட்டி போட்டு நாயாட்டம் நான் உன்னை தனியா விட்டு போக மனசு இல்லப்பா. உன்னை தாய் இல்ல சொல்லிடு தலைமை அடிப்பாங்கடா. நான் போற உன்னை விட்டு போக மாட்டேன். இந்த சதிகார பாவிங்கோ என்ன உனக்கு கதாப்பட்டுருவேன் அப்படியே போய் அதனால நீ என் கூடிய வந்துருக்க ராஜா. யமலோகம் போட கூட தேவையா சொன்னா போடப்பா. அங்க யமலோகத்துல ஜாபர் மாமா வேலை பார்க்கறதுக்கு என்ன கூடவே கூட்டு போட்டாரு. ஐயா ஐயா புயல் ஓய்ந்த பிறகு அமைதி நிலைமையே தீரும். அண்ணனை பார்க்க வேண்டும் என்று அயல்நாட்டிலிருந்து ஓடி வந்தார். ஓட்டோட்டமா ஓடி வந்தேன். அந்த பாசம் தந்த பரிசை பார்த்தாயா? ஆனா இதற்கெல்லாம் காரணம் உன் அண்ணன் இப்பொழுது உயிராக இல்லை. என்னது? சரி, என்ன உயிரோட இல்லையா? உன் அண்ணனை நீ கொலை செய்து விட்டார். ஐயோ அண்ணா! ஆனா உன் அண்ணன் இறக்கவில்லை. உங்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். செய்யாத தவறுக்காக உடன்பிறந்த சகோதரர்கள் அடுத்து சித்தமாக செய்து விட்டனோ என்று மன வேதனையோடு அண்ணன் எங்களை விட்டு பிரிந்து விட்டாரா? உங்களுக்கு முன்பாக பிறந்த அண்ணன் ஐயா உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக ஆமா ஐயா. ஒரு தீபமாக எரிந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் ஓர் அணையா அண்ணா அண்ணா எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டிய நீ மது போதையிலோ தாசியின் மோகத்தால்
உடன் பிறந்து வந்து தெரியாமல் எங்கள் மீது பழி சுமத்து அந்த தாசையாலேயே மரணப்படுத்தி விட்டீர்களே. எங்களுக்கு ஒரு அழியா தீபமாக இருக்க வேண்டும். அண்ணா அண்ணா கருப்பு நிலா நீதான் கலங்குவதே கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விடுவதே சின்னமானே மாங்குயிலே மனசுக்கு என்ன குறை ஆத்தா போல் இருப்பேன் இல்ல பூமியில் வாழும் வர எடுத்து தயாவும் கடியாளதால வந்த ராசா நீதானே. ஐயா கேட்டதையா கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விழுவதே. அன்பார்ந்த நாடக கலாசிய பிரமுகர்களே, இந்த திருநாள் எதற்காக? ஒரு தமிழனாக பிறந்து தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் பாடுபட்டு இன்னும் சிறிது காலம் இந்த நாட்டில் இருந்திருந்து ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டிய சேவை பாதிலேயே நின்று விட்டது. இந்த மண்ணை மறைந்து ஓராண்டு காலம் ஆகியும் உடைய நினைவு என்றென்றுமே மறையக்கூடாது என்பதற்காக இந்த தாதங்குப்பம் கிராம பொதுமக்கள் அனைவரும் உடைய தொண்டர்கள் அனைவரும் அண்ணன் நம்மளை விட்டு பிரிந்தாலும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், அவர் சிவலோகமதி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஓராண்டு காலம் நீங்கள் மறைந்தாலும் நீங்கள் மறந்ததாகவே இல்லை. ஒவ்வொரு தொண்டர்களின் மனதில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் என்றென்றும் உங்களுடைய தொண்டரோடு ஒன்றோடு ஒன்றாக இருந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு அருளை புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த ஐயா கேப்டனுடைய ஓராண்டு காலம் நினைவு நாளில் எங்களுக்கு அரியதோர் வாய்ப்பு கொடுத்த கேப்டன் ஐயா அவருடைய அன்பு தொண்டர்களுக்கும், எங்களுக்கு அரியதோர் வாய்ப்பு கொடுத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மேல் மலையனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருமை அண்ணா முத்துசாமி அவரோடு தோளோடு தோள் கொடுத்து அவருடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அருமையான ஒரு விழாவை ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலதேவி நாடமன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். எங்களுக்கு அரியதோர் வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுக்கு ஒரு அறுசுவை உணவு